அந்த பொண்ணு பேர் என்ன? துர்கா சார். உன்னோட இந்த பெபே சொல்லுது உன்னால இந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. ஐ எம் சாரி சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு சப்போர்ட் பண்றேங்கிறதுனால எனக்கு மேல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன கொட்டஞ்சு எடுக்கிறாங்க. பிளடி, உன்னால நான் அசிங்கப்படுறேன் உனக்கு தெரியுதாயா? வா வாயா சார். துர்கா, உனக்கு நடந்த அநியாயத்துக்கு டிபார்ட்மெண்ட் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் சொல்றத கேளு, இந்த போராட்டத்தை விட்டுரு. நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது. மீடியாக்கு வராத வரைக்கும் உங்க ஜுடிஷரியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஜேர்னலிஸ்டா? ஆமா சார். சூர்யா. இங்க பாருங்க சூர்யா, நீங்க செய்யறது சரிதான். ஏன் சொல்றேன்னா, இத ஆயுதமா வச்சு எதிர்கட்சிக்காரங்க நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஹோம் மினிஸ்டர் என்ன அனுப்பியிருக்காரு. துர்காக்கு நீதி கிடைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. மன்னிச்சிருங்க சார். என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் போராட்டத்தை விடுறதா இல்ல. மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களே வந்தீங்க. நீங்க வந்து வாக்கு கொடுக்கறதுனால எனக்காக உங்களுக்கு முன்னாடி வந்த இவங்கள என்னால விட முடியாது சார். கேட்டீங்கல்ல சார், இதுதான் எங்களோட முடிவு. போராட்டத்தை கைவிட மாட்டோம். சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டியே ஐயா. உன்னை எங்க போட்டாலும் எனக்கு தலைவலி கொடுக்காம இருக்க மாட்டல. சாதாரணமா முடிய வேண்டியதை போராட்டமாக்கிட்ட. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். இல்லன்னு வை, செல்போன் சிக்னல் கூட இல்லாத ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். புரியுதா இல்லையா? ஓகே சார்.